நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ என்ன கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. என்னடா ஜெயில் இது? என் வீட்டு சர்வெண்ட் பாத்ரூம் கூட இப்படி இருக்காது. என்ன இங்க உட்கார வச்சு அழகு பாக்குறீங்களா? இது வேற. ஆனனப்பட்ட அகிலாண்டேஸ்வரிக்கே டஃப் கொடுத்தவடா நானு. என்ன கொண்டு வந்து இப்படி ஜெயில உட்கார வச்சு தனியா புலம்ப விட்டானே. ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். நான் இப்படி எல்லாம் ஜெயில வந்து கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா என் இமேஜ் என்ன ஆகுறது? விடக்கூடாது. இத வளர விடவே கூடாது. ஜெயிலோ வீடோ நான் இருக்கிற இடம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். கண்ட்ரோல்ல இருக்கோ இல்லையோ அதை எப்படியாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சாதமா? இது என்ன ஒரே கல்லு கல்லா இருக்கு? இவ்வளவு பெரிய அரிசியெல்லாம் இருக்குமா? இது சாப்பிட்டா என் தொண்டை விக்கி நான் செத்தே போயிடுவேனே. ஹலோ, என்ன என்ன இது? பார்த்தா தெரியல? அது தெரியுது. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அத நீ தெரிஞ்சுக்க. என்னவா? மேடம் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். இங்க பாருமா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சாப்பாடை தான் சாப்பிடுறாங்க. உனக்கு மட்டும் என்ன? பேசாம சாப்பிடு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? இங்க இருக்கவங்க கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணி பேசுறீங்க? அக்யூஸ்டும் நானும் ஒண்ணா? நீ என்ன மக்களுக்காக போராடிட்டா உள்ள வந்திருக்க? கொலைகேஸ்ல தானே உள்ள வந்திருக்க? ஏய், நிறுத்து. குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படல. அத நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த சாப்பாட்டை மனுஷன் சாப்பிடுவானா? நீங்க ரெண்டு பேரும் என் ரேஞ்ச் என்னன்னு தெரியாம என்ன டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. போய் தொலைங்க. இனிமே இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஏன் முன்னாடி கொண்டு வராதீங்க. எடுத்துட்டு போய் ஓரமா உட்காந்து நீங்க சாப்பிடுங்க. வாங்க. உங்க ரேஞ்சுக்கு நீங்க என்ன மேடம் சாப்பிடுவீங்க? இப்ப கேட்டியே, இது சூப்பர். என் ரேஞ்சுக்கு நான் இது வரைக்கும் பாசுமதி ரைஸ் மட்டும் தான் சாப்பிட்டிருக்கேன். உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. போனா போய் தொலையட்டும். உங்களுக்காக அட்லீஸ்ட் பொன்னி அரிசி இருந்தாலாவது நான் சாப்பிடுவேன். ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி ரேஷன் அரிசியை நான் கண்ணால கூட பார்க்க மாட்டேன். அந்த தப்ப மட்டும் இனிமே பண்ணிடாதீங்க. அப்புறம் அப்புறம்னா நான் என்ன அம்புலி மாமா கதையா சொல்லிட்டு இருக்கேன்? அப்புறம் விழுப்புரம்னு. போங்க போங்க. நல்ல சாப்பாடா இந்த நேரத்துல சாம்பார் பொரியல் கூட்டுன்னு அதெல்லாம் கிடைக்காது. பேசாம நல்ல ஃப்ரைட் ரைஸா வாங்கிட்டு வாங்களே. ஃப்ரைட் ரைஸா? என்ன ஃப்ரைட் ரைஸான வாய புளக்குற? ஓ, நீங்கெல்லாம் எங்க இருந்து வாழ்க்கையில ஃப்ரைட் ரைஸ பாத்துக்க போறீங்க? நீங்க கேட்டு கிடைக்காதுன்னு சொல்ல முடியுமா மேடம்? இப்பவே ஏற்பாடு பண்ணிடுறோம் மேடம். முக்கியமான விஷயம், அந்த ஃப்ரைட் ரைஸ் ஆவி பறக்க பறக்க இருக்கணும். எனக்கு எப்பவும் ஆறி போன சாப்பாடு சுத்தமா பிடிக்காது. புரிஞ்சுதா? சரிங்க மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. எப்படியும் நீங்க சாப்பாடு வாங்குறதா முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு எதுக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு? அதே மாதிரி ஆவி பறக்க பறக்க பிரியாணின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நல்ல சுட சுட பிரியாணி கிடைக்குமா? நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். மண்பானை பிரியாணி கொண்டு வரட்டுமா? மண்பானை பிரியாணியே கிடைக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப அதையே வாங்கிட்டு வாங்க. சரி சரி வா. ஒரு நிமிஷம். தயவு செய்து இதை எடுத்துட்டு போயிடுங்க. என் கண்ணு முன்னாடி இது இருந்ததுன்னா எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. எடுத்துட்டு போங்க. ஏய், போய் எடுத்துட்டு வா. அப்புறம் இதுக்கு சாப்பாடு தானே பேர் வச்சிருக்கீங்க. இருந்துட்டு போட்டோம். ஆனா இது நாய்க்கெல்லாம் வச்சிடாதீங்க. அது செத்து போயிடும். பாவம் இல்லையா? எடுத்துட்டு போங்க. அப்பா, பசிக்குதே பசிக்குதே. நான்
பசி தாங்க மாட்டேன்னு உலகத்துக்கே தெரியுமே, என்னையே இப்படி பசியில கொல்றாங்க. போன அந்த ரெண்டும் இன்னும் காணுமே. பசியில வலிக்குதே. பிரியாணின்னு சொன்னாங்களே, அத நினைச்சு எனக்கு இன்னும் பசிக்குதே. மண்பானை பிரியாணி. வாங்க வாங்க உள்ள வாங்க. மண்பானை பிரியாணியா? வாங்க. அப்பா, ஆவி பறக்குது போல இருக்கே. வெரி குட் வெரி குட். மேடம், சூடு போதுமான கைய வச்சு பாருங்க, பத்தலன்னா வேற கொண்டு வரோம். பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த டைம்ல இவ்வளவு வாங்கிட்டு வந்ததே பெரிய விஷயம். எதுக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டு? அட, நீங்க கைய வச்சு பாருங்க மேடம். நான் முதல்ல வாசனை பிடிச்சுக்கிறேன். என்னது வாசனையே வரல? இது என்ன புகையில்லாத கற்பூரம் மாதிரி வாசனையே இல்லாத பிரியாணியா? தெரியல மேடம், நீங்களே கைய வச்சு பாருங்க. கொடுங்க, கைய கொடுங்க. சூடு போதுமான்னு பாருங்க. நீங்க ரொம்ப கம்பல் பண்றீங்க. பரவாயில்ல. பாருங்க மேடம். ஐயோ, சுடுது, சுடுது, சுடுது. ஐயோ, அம்மா எரியுதே, எரியுதே, எரியுதே. ஐயோ, சுடு சுடு. அம்மா எரியுதே, எரியுதே. ஏதாவது கொடுங்க, ஏதாவது கொடுங்க. பர்னால் இருந்தா கொடுங்க. எரியுது. ஏய், ஃப்ரைட் ரைஸா வேணும்? ஃப்ரைட் ரைஸ்? இப்போ உன் கை ஃப்ரைட் ஆயிடுச்சுல, இதையே சாப்பிடு. எரியுது, ஏதாவது கொடுங்க. பர்னால் இருந்தா கொடுங்க. இங்க பாரு, ஒழுங்கா இருந்துரு. இல்லன்னு வெச்சுக்கோ, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நாங்க பிரியாணி கொடுத்திருப்போம். எங்கள்கிட்ட பிரியாணி கேக்குறியா நீ? உன்னையே தந்தூரி சிக்கன் ஆக்கி தின்னு ஏப்பம் விட்டுருவோம் நாங்க. ஜாக்கிரதை. டா புடி. என்ன வரட்டுமா? பிரியாணி கேப்பியா? பிரியாணி வாக்கா. அம்மா, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? அப்பா எங்க போனாரு? டாக்டர் ஏதோ கூப்பிட்டாருன்னு சொல்லி பேச போயிருக்காரு. என்ன பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அம்மா, இது நான் வாங்கிட்டு வரலம்மா. உங்களுக்காக நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ், ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கஜேந்திரன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆயிருக்கிற விஷயம் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப், ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஆமாம்மா, நீங்க சீக்கிரம் குணமடையணும்னு எல்லாருமே கோவில்ல வேண்டி பிரசாதம் கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கம்மா. அருண், எனக்காக அவங்க கொடுத்து அனுப்பின எல்லாத்தையும் நான் சந்தோஷமா வாங்கிக்கிட்டேன்னு, என் மேல அவங்க வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு என் சார்பா சொல்லணும். ம், ஓகேம்மா, சொல்லிடுறேன். ம். அம்மா, இது ரொம்ப முக்கியமான ஃபைலு, நீங்க பார்த்து சைன் பண்ணணும்னு கஜேந்திரன் கொடுத்து அனுப்பிச்சாருமா. ம், கொடு. அம்மா, என்னம்மா ப்ரோவோட ஞாபகமாவே இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ப்ரோ உங்களை பார்க்காம போனதுல உங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்குல்லம்மா. நான் வேணா ப்ரோக்கு கால் பண்ணி தர, பேசுறீங்களாம்மா? செம்பருத்தி இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5 இல்.